ஹாய் குட் ஈவினிங் டூ ஆல். நான் உங்கள் குமரேசன் பேசுகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லா கடவுளும் ஒன்று தான். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுறேன். நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். மனிதனோட ரெஸ்பெக்ட் ஹியூமனிட்டி, இந்த கேரக்டர் இது பெஸ்ட் கேரக்டர் இல்லை, இது பேசிக் கேரக்டர். ஓகே, மரியாதை கொடுத்து மரியாதையை வாங்கு. அமீர் ஹுசைன் லோன் இவர் சின்ன வயசுல ஜம்மு காஷ்மீர் அந்த மாவட்டத்தில் பிறக்கிறாரு. சின்ன வயசுலேயே அவங்க அப்பா மில்லில் வேலை பார்க்கும் போது 2 கை ஏற்பட்ட ஆக்சிடெண்ட்டில் இவருக்கு சின்ன வயசில் போகிறாரு. சும்மா அவங்க அப்பாவோட போகிறாரு. போகும்போது அவங்க அப்பாவோட போன ஆக்சிடெண்ட்டில் அவங்க 2 கையும் லாஸ் ஆகிடுது. ஆனால் அப்படியே போக போக இவர் அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தலை. இப்படி கை இல்லையே, நமக்கு என்ன செய்ய போகிறோம், இப்படி ஸ்ட்ரகிளாக இருக்கப்போமே எப்படி என்னென்ன செய்ய போகிறோம், அவர் காலையே கையாக்கிறார். அப்புறம் 20 வயசுக்கு வரும்போது தாடிலாம் சேவிங் பண்ணுறது காலையே கையாக்கிறாரு. அப்புறம் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்படி அவர் இப்படி இருந்தாலும் அவர் கனவை விடலை. ஏன்னா கிரிக்கெட்டு நல்லா விளையாண்டு கை இருக்கிறவங்களே செலக்ட் ஆக முடியாத இருக்கும் போது இவர் ஜம்மு காஷ்மீர் அந்த டீமுக்கு கேப்டனாக இருக்கார். இதே பெரிய ஆச்சரியம். இதே கார்டு கிஃப்ட். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மிராக்கல். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், நடையும் நடைப்பழக்கம் எல்லாமே பயிற்சி தான். அவர் கஷ்டத்தோட உடலை அந்த முயற்சி பண்ணாரு. தன்னம்பிக்கை, முயற்சி, விடாமுயற்சி, அது கிடைத்த பரிசு தான். இப்போ நிறையா பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக மோட்டிவேஷனாக இருக்கார். ஏன் இவங்களால முடியும் போது ஏன் உங்களால் முடியாது? முடியும். உங்களால் நினச்சா முடியும். உன்னால் முடியும்னா தன்னம்பிக்கை. என்னால் மட்டும்தான் முடியுது ஆணவம். தன்னம்பிக்கை இருக்கலாம், ஆணவம் இருக்கக்கூடாது. ஆணவம் அழிச்சிடும். ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க. அப்புறம்தான் நம்பிக்கை இருந்தால் எல்லாம் வந்துடும். தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாமே வந்துடும். ஓகே, ஏன் இவங்களால முடியும் போது ஏன் உங்களால் முடியாது? இவங்க உலகத்துக்கே இன்ஸ்பிரேஷனாக மோட்டிவேஷனாக ஏன் ரியல் ஹீரோவாக இருக்கும்போது ஏன் உங்களால் முடியாது? அவ்வளவுதான். ஓகே, நன்றி, வணக்கம்.